உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உபாகமம் 28:14, நீ கீழாகாமல் மேலாகுவாய். நம்ம எல்லாருமே அம்மா அப்பா பேச்ச கேட்டுதான் வளர்ந்தோம்ல. அம்மா அப்பா பேச்ச கேட்டு வளர்ற பிள்ளை அது வாழ்க்கையில முன்னேறிடும், உயர்ந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தேவனும் அப்படிதான் சொல்றாங்க. என்னுடைய பேச்ச கேட்டு நீங்க வளர்ந்தீங்கன்னா நீங்க கீழாக போக மாட்டீங்க, நீங்க உயரத்துக்கு போகுவீங்க அப்படின்றாங்க. பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க பார்ப்பீங்க, கீழாகாமல் மேலாகுவீங்க அப்படின்றாங்க. நான் கீழே கிடக்குறேன், தேவன் என்னை பார்க்கவே மாட்டாராங்க. இத்தனை பேர் கேட்பீங்க. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால், அவர் பேச்சு கேட்டு வாழ்ந்தால் போதும், அவ்வளவுதான். நீங்க கீழார கிடக்க மாட்டீங்க, மேலே உயர்ந்து வந்துடுவீங்க. அப்படிதான் இந்த வசனம் சொல்லுதுங்க. இப்போ நம்ம அவருடைய பேச்ச கேட்டால் என்ன அர்த்தம்னா, அப்படியே அவர் கையில உள்ள ஒரு பட்டம் மாதிரி தான் நம்ம மேல பறக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நம்ம அவர் கையில தானே இருக்கோம். அப்போ அவர் நினைச்சாதான் நம்மளை மேலே ஏற்ற முடியும். அவர் நூலை விட்டாதான் நம்ம மேலே பறக்க முடியும். அவர் நூலை விடலைன்னா எப்படிங்க மேலே பறக்க முடியும்? அதான். அப்பனா அவர் பேச்ச கேட்டு நடக்கணும், அவர் மனசை குளிர்விக்கணும். சரிங்களா? அவருக்கு கீழ்ப்படியணும். தேவன் கையில் இருக்கும் ஒரு பட்டம் தான், நம்ம ஒரு கைட்டு தான். அவர் நினைச்சாதான் அவர் மேலே ஏற்றுவார் நம்மளை, இல்லைன்னா நம்ம கீழே தான் கிடக்கணும். அதற்கு அவருக்கு பிரியமாய் இருப்பது எப்படி, அதை தெரிஞ்சுக்கோங்க. இயேசுவுக்கு பிரியமாய் ஒரு நாள் கொடுக்குறாரு இல்லைங்க, 24 மணி நேரம் 24 hours கொடுக்குறாரு நம்ம கிட்ட. அப்போ இயேசுவுக்கு எப்படிலாம் பிரியமாய் வாழ்றது அப்படின்னு கற்று வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு பிரியமாய் வாழ்றது அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திடுங்க. ஐயோ, இவங்களுக்கு பிரியமா நான் வாழணும், அவங்களுக்கு பிரியமாக நான் வாழணும், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க அப்படி வாழ்ந்தீங்கன்னா கீழே தான் கிடப்பீங்க. நீங்க இயேசுவுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் நல்ல உயரத்துக்கு போயிடுவீங்க. அப்படிதான் இந்த வசனம் சொல்லுதுங்க. பைபிள் வசனங்களின் படி நடந்துக்கோங்க, அதன்படி கீழ்ப்படிந்து வாழுங்க. இப்படிலாம் நீங்க வாழ்ந்தீங்கன்னா நம்ம நல்லா உயர்ந்திடலாம். யாருக்கெல்லாம் நான் எல்லாத்தையும் விட மேலே இருக்கணும்னு ஆசை, யாருக்கு கீழே இருக்க ஆசை இல்லைல்ல. நீங்க தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் எல்லாருக்கும் மேலதான் இருப்பீங்க. ஈசா இருக்காங்கல்ல, அவங்க பெற்ற பிள்ளைங்கள்ல ஒரே ஒரு பிள்ளை தான் தேவனுடைய பேச்சை கேட்டு வளர்ந்தான். ஒரே ஒரு பிள்ளை தாவீது மட்டும்தான் தேவனுக்கு பயந்து நடந்தான். மற்ற பிள்ளைங்கள்லாம் அவங்க அப்பா பேச்சை கேட்டு நடந்தாங்க, ராஜா பேச்சை கேட்டு நடந்தாங்க. ஆனால் தேவனுடைய பேச்சை கேட்டு அவங்க நடந்துக்கல. நம்ம தாவீது தேவனுக்கு என்ன பிரியமோ அதன்படி அவங்க வாழ்ந்தாங்க. அதனால ஆடுதானே மேய்ச்சிட்டு இருந்தாங்க, அது வனாந்திரத்துல தான் இருந்தாங்க. ஆனா கூட தேவனுடைய பேச்சை கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால தேவன் என்ன பண்ணாரு, கீழார கடந்த தாவீதை எடுத்து அப்படியே மேல உயர்த்தி வச்சார். ராஜாவாக, ஆடு மேய்க்கிற பையன் ஒரு ராஜாவாக அப்படியே முன்னேறினான். தேவன் நினைச்சாதான் உங்க பட்டம் என்ன ஆகும், மேலே எழுந்து பறந்து போகும். அப்பனா தேவனுடைய மனதை நீங்க குளிர்விக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க கீழ்ப்படிய கத்துக்கோங்க. அப்ப கண்டிப்பா நீங்க கீழாக மாட்டீங்க, மேலாகுவீங்க, உயர்ந்த இடத்துல போவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. உங்க பிள்ளைங்க கீழாக கிடக்குறேன்னு கவலைப்படுறாங்க. உங்க பிள்ளைங்க இனிமேல் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. நீங்க உங்க பிள்ளைங்களை நல்லா உயர்த்தி வைக்க போறீங்க. இதற்காக நன்றி. கீழாகாமல் உங்க பிள்ளைங்க மேலாக்குவாங்க. நன்றி ராஜா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ
உங்க பிள்ளைங்களை ரத்த கோடிக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுத்திகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனா பிறந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? நாங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்க வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமா வாழ்றது கூடாத விஷயம். அதுக்கு கூட உங்க உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியிலெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை இந்த பூமிக்கு சொந்தக்காரராக ஓனராக வருவீங்க. 1000 வருடம் இங்க தங்குவீங்க, இங்க ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறேன். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.